Guys, good morning, and now we are going to discuss about constructors. Okay, constructorன்றது ஒரு முக்கியமான கான்செப்ட் ஜாவால. Like இது ஒரு கைண்ட் ஆஃப் மெத்தட் மாதிரி தான் டு டூ த ஒர்க் சேம் லைக் வாட் மெத்தட் இஸ் டூயிங், பட் வேர் யூ ஹேவ் டு யூஸ் த கன்ஸ்ட்ரக்டர் தட் பிளேஸ் அ மேஜர் டிஃப்ரென்ஸ் இயர். லைக் மெத்தட் வந்து நம்ம ஜெனரலாகவே ஒரு லாஜிக் எழுதணும்னா நம்ம மெத்தட் கூட தான் எழுத போகிறோம். பட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து லைக் கிட்டத்தட்ட மெத்தட் மாதிரியே அதிலே நம்ம லாஜிக்ஸ்லாம் எழுதலாம். பட் எப்போ எழுதணும், எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணணுன்றதுல தான் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஓகே, நவ் லெட் இஸ் டிஸ்கஸ் அபவுட் திஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஃபைன். சரி, ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு நான் போகும்போது நான் இங்கே ஆப்ஜெக்ட் க்ரியேஷனை பற்றி பேச போகிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் அப்படின்னு வந்ததுன்னா லைக் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே ஒரு கிளாஸ் டெஸ்ட்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸை வந்து நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னா எப்படி க்ரியேட் பண்ணுவேன்? கிளாஸ் நேமு, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம், இஸ் ஈக்குவல் டு நியூன்றது தான் வந்து கீவேர்ட். அந்த கீவேர்ட் தான் இஸ் கோயிங் டு கிரியேட் த ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ நான் இவ்வளோ நாளாக நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது கன்ஸ்ட்ரக்டர் அதை நான் சொல்லிட்டு தான் இருப்பேன் நான் யூஸ்வலாகவே. ஓகேங்களா, இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் அப்போ. பட் அதை பற்றி நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணதில்லை. பட் டுடே கோயிங் டு சி த மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் கன்ஸ்ட்ரக்டர். சி ஹியர் the leftmost thing, அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா இஸ் நத்திங் பட் த கிளாஸ் நேம். ஃபார் த கிளாஸ் ஒன் யூ கோயிங் டு கிரியேட் அது ஆப்ஜெக்ட். ஓகே, அதனால் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த டெஸ்ட்னு ஒன்று இருக்குன்னா இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் அது கிளாஸ் நேம். இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் அந்த டீங்கிறது என்னன்னா தட் இஸ் ரெஃபரன்ஸ் வேரியபிள். அதுதான் வந்து ஆப்ஜெக்ட் நேம்னு நம்ம சொல்லுவோம். ஈக்குவல்ன்றது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். நியூ அப்படிங்கிற ஒரு கீவேர்டு தான் விச் இஸ் யூஸ் டு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட். ஸோ அந்த நியூன்ற கீவேர்டுக்கு அடுத்து வருது பற்றியா, தட் இஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேஷனில் இந்த நியூன்ற கீவேர்டுக்கு அடுத்து வருது கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, இட்ஸ் கால்டு கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூஷன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் அப்போ நம்ம எவ்ரி டைம் when you are creating an object we are also executing a constructor. ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டுருக்கோம் நம்ம எவ்ரி டைம் when you are creating an object. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது கேட்கவே ஷாக்கிங்காக இருக்கும். சார் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் பண்ணுறோமா ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதா? நம்ம தான் கன்ஸ்ட்ரக்டர் டிக்ளரே பண்ணல, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. பட் யூ ஆர் டைரக்ட்லி ஆர் எக்ஸிக்யூட்டிங் த கன்ஸ்ட்ரக்டர் எவ்ரி டைம் when you are creating an object. ஓகே, அந்த மாதிரி கேள்விகளுக்கு விடை தான் இப்போ வரப்போகுது. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டர்ன்றது நீ எவ்ரி டைம் when you are creating an object, ஸோ ஃபார் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது நீ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்க, அதுதான் உங்களுக்கு இப்போ தெரியுது. ஃபைன். அப்போ கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஸ் ஐ செட் பிஃபோர், இந்த ஃபோர்த்து பாயிண்ட் தான் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெத்தட் மாதிரியே தான் அது இருக்கும். அப்போ கன்ஸ்ட்ரக்டர் வேறு என்னெல்லாம் இருக்குது, அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது என்னென்னா அந்த கிளாஸ் நேமோ கன்ஸ்ட்ரக்டர் நேமோ மஸ்ட் பி சேம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எப்படி இருக்கணும்னா, அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து அது ஒரு மெத்தட் மாதிரி தான், ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெத்தட் தான். பட் while declaring a மெத்தட் நீங்கள் என்ன பேர் வேணால் கொடுத்துக்கலாம். ஆனால் while declaring a constructor the class name and the constructor name should be same. அதுக்கப்புறம் constructor should also accept parameters. எப்படி மெத்தடுக்குள்ளே நீங்கள் parameters பாஸ் பண்ணுறீங்க, 0 ஆர்குமெண்ட் பேராமீட்டரோ 1 ஆர்குமெண்ட் பேராமீட்டர், நீங்கள் பேராமீட்டர் பாஸ் பண்ணுறீங்களா, சாரி 0 ஆர்குமெண்ட் 1 ஆர்குமெண்ட்டு பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டருக்கும் நீங்கள் வந்து பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்டர் வில் நாட் ஹேவ் ரிட்டன் டைப். ஆனால் மெத்தடுக்கு கண்டிப்பாக ரிட்டன் டைப் இருக்கணும். பட் கன்ஸ்ட்ரக்டர் வில் நாட் ஹேவ் ரிட்டன் டைப். கன்ஸ்ட்ரக்டர் ரிட்டன் டைப் இருக்கவே கூடாது. ஓகேங்களா? ஸோ with this knowledge there are two types of constructor. One is default constructor, another one is user defined constructor. Okay, so இந்த பேசிக் நாலேஜோட நான் வந்து உங்களை ஒரு லைவ் செஷன் கொண்டு போகிறேன். இப்போது இந்த செஷனில் சப்போஸ் கிளாஸ் டெஸ்ட் ஆஸ் யூஷுவல். ஸோ இப்போது இந்த செஷனில் நான் வந்து ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். நம்ம யூஸ்வலாக பண்ணுற ஒரு விஷயந்தான். ஸோ ஐ ஹவ் கிரியேட்டட் அ மெத்தட். ஸோ ஒரு மெத்தடு ஆஸ் யூஷுவல் நம்ம மெத்தடில் வந்து ஒரு லாஜிக் ஒன்று ரன் பண்ணுறோம். M1 மெத்தட். ஓகே, ஸோ ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணிருக்கோம். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணாலும் இப்போ ஓகே, அந்த மெத்தடை நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா அந்த மெத்தட் எந்த கிளாஸ் இருக்கோ அந்த கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது பண்ணலாம், யூஸ்வலாக பண்ணுறது தானே. இஸ் ஈக்குவல் டு நியூ டெஸ்ட். ஓகே, ஸோ ஐ செட் தட் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் எவ்ரி டைம் when you are creating an ஆப்ஜெக்ட் க்ரியேஷன். இதை நான் இதனால் நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது நான் ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தேன். ஓகேவா?
அப்போ என்ன ஆகுது, நம்ம ஆப்ஜெக்ட் எது க்ரியேட் பண்ணுறோம், ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணுறோம். அந்த மெத்தடை நான் கால் பண்ணணும், ரன் பண்ணணும், அதுக்காக எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் தேவை. ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம் எவ்ரி டைம். பட் நமக்கே தெரியாமல் ஒரு முறை நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது வி ஆர் காலிங் த கன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா? ஸோ இப்போத்துலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா, இட்ஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூஷன். ஸோ ரெண்டுமே நடக்குது இந்த இந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் க்ரியேஷனில். ஸோ இவ்வளோ நாளாக நம்ம பார்த்த பெர்ஸ்பெக்டிவ் வேறு கைஸ். இவ்வளோ நாளாக நம்ம வந்து இந்த யூஸ் பண்ண பெர்ஸ்பெக்டிவே வேறு. என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேஷனுங்கிறது நமக்கு வந்து ஃபார் மெத்தட் காலுக்கோ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம், அந்த வேரியபிள் வச்சு லாஜிக் பண்ணியிருக்கோம், அது ஒரு மெத்தட்குள்ளே இருக்குது, அந்த மெத்தடை கால் பண்ணணும், அது ஸ்டாட்டிக் மெத்தட், இன்ஸ்டன்ஸ் மெத்தட், அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். அதுக்காக நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு கிளாஸ்க்கு. ஆனால் இப்போ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் அப்போ உங்களுக்கே தெரியாமல் யூ ஆர் ஆல்சோ எக்ஸிக்யூட்டிங் ஏ கன்ஸ்ட்ரக்டர். அந்த பாயிண்ட்டை நீங்கள் இனிமேல் தெரிஞ்சுக்கணும். ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூஷன் ரெண்டுமே ஒரே டைம் தான் நடக்குது. ஓகேங்களா? ஃபைன். இப்போது நான் இந்த கான்செப்டில் நான் வந்து அந்த ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ண கால் பண்ண இந்த மெத்தட் எப்படி கால் பண்ணுவீங்க, T.M1 இந்த ஆப்ஜெக்ட் நேம், இந்த மெத்தட் நேம் கொடுத்தீங்கன்னா மெத்தட் கால் ஆகிடும். ஃபைன். இதை எக்ஸிக்யூட் பண்ணலாமா? இது எக்ஸிக்யூட் பண்ணுறதுல என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. இது ஒரு சாதாரண விஷயம் தான். ஸோ இதை நான் எங்கே சேவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைவில் ப்ரோக்ராம்ஸ்னு ஒரு ஃபோல்டரில் மெத்தட் வேணாம் கன்ஸ்ட்ரக்டர்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இதை நான் சேவ் பண்ணுறேன். ஸோ con1 அப்படின்னு கன்ஸ்ட்ரக்டர் 1ன்னு ஒரு சேவ் பண்ணுறேன். con1 அப்படின்னு சேவ் பண்ணுறேன். ஃபைன். இப்போ சேவ் ஆகிடுச்சு. இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். ரன் பண்ணும்போது கமாண்ட் ப்ராம்ப்ட் போவீங்க, விண்டோஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணிங்க, கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஃபைல் லொக்கேஷன் எங்கே சேவ் பண்ணீங்களோ அந்த லொக்கேஷன் போங்க. சேஞ்ச் டைரக்டரி ப்ரோக்ராம்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் சேஞ்ச் டைரக்டரி ப்ரோக்ராம்ஸில் எங்கள் கன்ஸ்ட்ரக்டர். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கன்ஸ்ட்ரக்டரில் ஜாவா சி, அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் நேம் என்ன, ப்ரோக்ராம் நேம் என்ன, constructor 1ல் con1 அப்படி வச்சேன், con1.java. கம்பைல் பண்ணுறோமா? கம்பைல் ஆகிடுச்சா? ஓகே ஃபைன், கம்பைல் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து இதை ரன் பண்ணணும் அப்படின்னா ஜாவா, இதில் ஒரு கிளாஸ் கிரியேட் ஆகிருக்கும். என்ன கிளாஸு? டெஸ்ட் கிளாஸு. ஸோ டெஸ்ட் கிளாஸ் தான் மெயின் மெத்தட் இருக்குது. ஸோ ஜாவா டெஸ்ட்டு. ஃபைன். உனக்கு அவுட்புட்னா வரும் M1 மெத்தடு. இதில் என்ன சார் ஆச்சரியம் இருக்குது சொல்லுங்கள். இப்போ நீங்கள் எதுக்கு இதை பண்ணீங்க, இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது அப்படின்னு நீங்கள் எனக்கு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் பண்ணீங்க, மெத்தடை கால் பண்ணீங்க, ஃபைன். இதை நாங்கள் யூஸ்வலாக பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஒரு பாயிண்ட் சொல்கிறீங்க, அதுக்கும் இப்போ நீங்கள் இது போட்ட எக்ஸாம்பிளுக்கு என்ன வித்தியாசம், என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, எதுக்காக அதை சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன், ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ எங்கே எக்ஸிக்யூட் ஆச்சு காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னா, எப்படி காட்டுறது, நீங்கள் தான் கன்ஸ்ட்ரக்டரை க்ரியேட் பண்ணலையே. கன்ஸ்ட்ரக்டரை க்ரியேட் பண்ணனா அப்போ எப்படி எக்ஸிக்யூட் ஆச்சு? அப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணும் போதெல்லாம் கன்ஸ்ட்ரக்டரே க்ரியேட் பண்ணாமல் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. எப்படி எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக நாம் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்கணும், நம்ம பண்ணலை. ஏன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டர் தேவையில்லை, நமக்கு தேவைப்படலை, நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, பட் when a constructor is called, if there is no constructorனா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எரர் வரும். சரி, இங்கே வந்து இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் T.M2ன்னு கொடுக்குறேன். M2 கொடுத்து என்ன இது ஃபைலை சேவ் பண்ணி நான் ரன் பண்ணுறேன், கம்பைல் பண்ணுறேன். ஜாவா சி con.java. எனக்கு ஒரு எரர் வருது. என்ன எரர் வருது? cannot find symbol T.M2. M2ன்னு ஒரு விஷயத்தை என்னால் பார்க்க முடியல இந்த ப்ரோக்ராமில் அப்படின்ட்டு. அப்போது இவ்வளோ நாள் நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறீங்கல்ல, கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுறீங்களா, டெஸ்ட்டுன்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுறீங்களா, கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணும்போது ஏன் அந்த எரர் வரல, cannot find the symbol டெஸ்ட்டுன்னு ஏன் வரல? இங்கே தான் கன்ஸ்ட்ரக்டரே இல்லையே, ஆனால் ஏன் வரல அப்படின்னா, இவ்வளோ நாளாக ஏன் வரல அப்படின்னா, whenever there is no constructor in your program, okay, and you will call a constructor by default when you're creating an object, compiler will help for you. கம்பைலர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, ஒரு முறையும் நீங்கள் இப்போ ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறேன், அந்த ப்ரோக்ராமில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன்னா அது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கால் இருக்குது. அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் இருக்குது, ஆனால் கன்ஸ்ட்ரக்டர் நீ பண்ணலை, கன்ஸ்ட்ரக்டர் இல்லை உன் ப்ரோக்ராமில் அப்படின்னா எரர் கண்டிப்பாக தான் வரணும். ஆனால் எரர் வராமல் எப்படி தப்பிச்சிட்ருக்குன்னா, உன் கம்பைலர் உனக்காக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. கம்பைலர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைலரு எவ்ரி டைம் when you are creating a program, உனக்காக கம்பைலரே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ கன்ஸ்ட்ரக்டர் எப்படி இருக்கணும், கிளாஸ் நேம் அந்த கன்ஸ்ட்ரக்டர் நேம் ஷுட் பி சேம். அதனால் டெஸ்ட்டுங்கிறது கிளாஸ் நேமு, கன்ஸ்ட்ரக்டர் நேமும் சேம். ஃபைன். ஸோ கம்பைலரு உனக்காக ஒரு டம்மியான கன்ஸ்ட்ரக்டரை ஒன்று க்ரியேட் பண்ணுது. இது வந்து ஒரு எம்டி கன்ஸ்ட்ரக்டர், என்ன ஒரு நோ இம்ப்ளிமெண்டேஷன் கன்ஸ்ட்ரக்டர். இதில் ஒரு இம்ப்ளிமெண்டேஷனுமே இல்லை.
ஒன்றுமே இல்லை, blank-ஆன ஒரு கன்ஸ்ட்ரக்டரை கம்பைலர் இஸ் கிரியேட்டிங் ஃபார் யூ every time when you are creating a every time when you are running a program and every time when your object is created, உனக்காக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கம்பைலர் இஸ் கிரியேட்டிங். ஓகே, இல்லைனா உனக்கு பாருங்கள் இந்த t.m2க்கு ஒரு வந்த நிலமை தான். அந்த t.m2 நான் ரன் பண்ணும்போது ஒரு எரர் த்ரோ பண்ணிச்சுல, தெர் இஸ் நோ சிம்பிள் m2ன்னு ஒரு விஷயமே அங்கே இல்லை. ஆனால் m1 இருந்ததுனால m1 என்னாச்சு, m2 இல்லை. அதேமாதிரி கன்ஸ்ட்ரக்டரே இல்லைன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு எரர் வந்திருக்கணும். பட் கம்பைலர் என்ன பண்ணுது, உனக்காக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுது. ஓகேங்களா, ஜேவிஎம் என்ன பண்ணுது, உனக்காக அந்த கன்ஸ்ட்ரக்டர் ரன் பண்ணுது. அது ரன் பண்ணும்போது உனக்கு எந்த அவுட்புட்டும் வராது. காரணம், அது ஒரு டம்மி கன்ஸ்ட்ரக்டர். அந்த கன்ஸ்ட்ரக்டரில் ஒரு இம்ப்ளிமெண்டேஷனுமே இல்லை. அந்த கம்பைலருக்குள்ளே நான் ஏதாவது பின் ஸ்டேட்மெண்ட் இருக்கா, ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு டம்மி கன்ஸ்ட்ரக்டர். அது இருக்கிறதுனால தான் எவ்ரி டைம் இந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும்போது உனக்கு எரர் வரல, தெர் இஸ் நோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு வரல. ஏன்னா கம்பைலர் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் இட். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, when there is no constructor created by a user in your program, during the object creation, by default a constructor is called, is executed. Okay, how it was managed without throwing any error அப்படின்னா, compiler is creating a constructor for you. That constructor is a no implementation constructor. Okay, nothing will be there in the constructor. Okay, அதனால ஆனால் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் தானே, end of the day is a constructor. நம்ம இதனாடி பார்த்துக்கோம்ல, டம்மி கிளாஸை நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம்ல, ஆனால் ரன் ஆச்சுல்ல. நான் அப்படிலாம் பண்ணியிருக்கேன்ல, கிளாஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கேன், இதோ டம்மி கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். ஆனால் ரன் ஆகுதுல்ல, அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டர், ஒரு டம்மி கன்ஸ்ட்ரக்டர். பட் ஸ்டில் த கன்ஸ்ட்ரக்டர் வில் எக்ஸிக்யூட். அந்த கன்ஸ்ட்ரக்டர் இருக்கிறதுனால அதில் எந்த அவுட்புட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் கன்ஸ்ட்ரக்டர் டம்மி கன்ஸ்ட்ரக்டர், அதனால தான் உனக்கு எரர் வரல. ஜேவிஎம் அதை ரன் பண்ணாலும் உனக்கு அவுட்புட் வராது. உனக்கு மீதி இருக்க அவுட்புட் மட்டும் தான் உனக்கு, மற்ற அவுட்புட்லாம் உனக்கு வரும். உனக்கு கன்ஸ்ட்ரக்டர்னால எந்த அவுட்புட்டும் வராது. காரணம், அது ஒரு டம்மி கன்ஸ்ட்ரக்டருங்கிறது தான் அதோட காரணம். ஓகே, காட் இட். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் இருக்குல்ல, திஸ் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் கால்ட் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டர் பேர் தான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ கன்ஸ்ட்ரக்டரில் 2 டைப்ஸ் இருக்குது, நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன்ல இந்த ஸ்லைடில். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்து யூசர் டிஃபைன் கன்ஸ்ட்ரக்டர், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். அது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான் இது. ஓகே, காட் இட். வாட் இஸ் மீன் பை டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்? திஸ் இஸ் வாட் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இஸ். ஓகே, ஃபைன். இப்போது இன்னொரு ப்ரோக்ராம் போடலாம் ஃபார் ப்ரூவிங் தட் யூசர் டிஃபைன் கன்ஸ்ட்ரக்டர். சரி, ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம். இன்டிஜர் a இஸ் ஈக்குவல் டு 100, இன்டிஜர் b இஸ் ஈக்குவல் டு 200. ஓகே, இது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம். ஸ்டாட்டிக் integer x is equal to 500, static integer y is equal to 600. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் டிக்ளரேஷன். ஸோ இது இன்ஸ்டன்ஸு, இது ஸ்டாட்டிக்கு. ஸோ கமெண்ட்ஸ் ஒரு வாட்டி நானும் போட்டுன்னு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு பை திஸ் டைம் இதெல்லாம் உங்களுக்கு ஃபேமிலியர் ஆகிருக்கணும். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஸோ இது ஸ்டாட்டிக் வேரியபிள். ஓகே, டிக்ளேரும் பண்ணியாச்சு, இனிஷியேஷன் பண்ணியாச்சு. இப்போது மெயின் மெத்தடில் சரி ஓகே ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். void m1. ஓகே, ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தடு. ஸோ system.out.println என்ன பண்ணுறான், இந்த இன்ஸ்டன்ஸ் மெத்தடை இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இன்ஸ்டன்ஸ் மெத்தடில் நம்ம டைரெக்டாக அசஸ் பண்ணலாம் இல்லையா, a + b. ஸோ அப்போ எனக்கு இந்த a + b ரிசல்ட்டு கிடச்சிரும், பிரிண்ட் ஆகிடும். அதே மாதிரி இந்த மெத்தடில் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் மாதிரி லைக் இஃப் ஐ வாண்ட் டு அசஸ் ஸ்டாட்டிக் வேரியபிள் டைரெக்டாக பண்ணலாமா? டைரெக்டாக பண்ணலாமே, தப்பு கிடையாது, வரும் பண்ணலாம். ஆனால் நம்ம ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் நான் சொல்லியிருக்கேன், அது ஆல்வேஸ் யூஸ் கிளாஸ் நேம் டு கால் தி ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ். ஸோ test.x கிளாஸ் நேம், test.y. காட் இட். ஸோ இது வந்து ஒரு மெத்தட். ஓகே, இப்போது நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ண போகிறேன், யூசர் டிஃபைன் கன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா, நானே க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணால் அதோட ரூல்ஸ் என்ன, கன்ஸ்ட்ரக்டர்னா கிளாஸ் நேமும் கன்ஸ்ட்ரக்டர் நேமும் ஷுட் பி சேம், ஃபைன். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டருக்கும் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணும், பேராமீட்டர்ஸ் அக்செப்ட் பண்ணணும். ஸோ இதே வந்து பேராமீட்டர்ஸ் நான் இப்போ கொடுத்தேன்னா அக்செப்ட் பண்ணணும், நான் கொடுக்க போகிறது இல்லை. ஓகே, எம்டி கன்ஸ்ட்ரக்டர், எம்டி பேராமீட்டர், நோ ஆர்குமெண்ட்.
ஸோ அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே இந்த மெத்தடில் பண்ணுற அதே கான்செப்ட் இதில் ரன்னாக தான் செக் பண்ண போகிறேன். ஏன்னா தான் சொன்னல கன்ஸ்ட்ரக்டர் இஸ் ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெத்தடுன்னு. இஸ் ஸோ இஸ் இட் ட்ரூ அப்படின்னு லெட் அஸ் செக் இட். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறேன், கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே அந்த இன்ஸ்டன்ஸ் மெத்தட் அசஸ் பண்ணுறேன், ஸ்டாட்டிக் மெத்தட் அசஸ் பண்ணுறேன். ஸோ சின்ஸ் ஐ said it is like a method, let us take it is a method like a method. Okay, but கன்ஸ்ட்ரக்டருக்கான மெயின் திங் வந்து கிளாஸ் நேம் வித் கன்ஸ்ட்ரக்டர் நேம் should be same. Okay, there is no return type as well. Fine. இப்போது இந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறேன், எப்படி க்ரியேட் பண்ணுறேன், டெஸ்ட்டு t is equal to new test ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணேன். ஸோ ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ் நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த ஸ்டெப்புக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் மட்டும் கிடையாது, இதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூஷன் நடக்குதுன்றதை நான் ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ் உங்களுக்கு அந்த புரிதல் உங்களுக்கு இப்போ இருக்குது. ஆப்ஜெக்ட் க்ரியேஷன் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இது பாருங்கள், இப்போ டெஸ்ட் டி அப்படின்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட் டி அப்படின்னா டெஸ்ட் டீன்ற கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும், ரன் ஆகும், அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போதே கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிடும். கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா கன்ஸ்ட்ரக்டரோட அவுட்புட் ஒன்று கிடச்சிரும். தட்ஸ் இட். ஓகே, டியூரிங் த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் itself we can execute the constructor. இந்த கன்ஸ்ட்ரக்டர் இல்லைன்னா உனக்கு எரர் வராது. அதுக்கு வேறு என்ன ஆகும், கம்பைலர் will create a default constructor for you. That constructor will not have any implementation like this, so that you're not getting any output. Okay, so இப்போ இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. It's a user defined constructor. So the constructor what I've done is user defined. So நான் வந்து constructor 2 அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டேன். So this one is I'm giving in a command line is a user defined constructor. Got it? So let us run this program. See, எப்படி ரன் பண்ணுவீங்க, ஜாவா சி constructor2.java. ஓகே, ஸோ இப்போ ரன் ஆகும்போது கம்பைல் ஆகிடுச்சா, கம்பைல் ஆகிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. ரன் பண்ணும்போது ஜாவா டெஸ்ட் கிளாஸு மெயின் ஃபங்க்ஷன் மெயின் மெத்தடுக்கு அதில் தான் இருக்குது. ஸோ டெஸ்ட் கிளாஸு. ஸோ இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது, ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுது. ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும்போதே கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. ஓகேங்களா, கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது, எனக்கு அவுட்புட் வந்துச்சு பாருங்கள், a+b அதுக்கான அவுட்புட்டு, ஸ்டாட்டிக் வேரியபிள் x+y அதுக்கான அவுட்புட் வந்துச்சு பாருங்கள். ஸோ இட்ஸ் அ மேஜிக், ரைட்? சரி, நம்ம மெத்தட் எம்மோன்னு நான் கால் பண்ணவே இல்லை, கால் பண்ணால் தான் ரன் ஆகும். நான் மெத்தட் எம்மோனே கால் பண்ணேன், பட் ஸ்டில் யூஆர் கெட்டிங் த சேம் அவுட்புட் வாட் மெத்தட் கேன் ஏபிள் டு கிவ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன புரியுது, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று இருந்தது அப்படின்னா இட் வில் எக்ஸிக்யூட் டியூரிங் த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் இட் செல்ஃப். இதே மெத்தட் அப்படின்னா யூ ஹேவ் டு கிரியேட் த ஆப்ஜெக்ட், தென் வித் த ஆப்ஜெக்ட் ஒன்லி யூ ஹேவ் டு கால் த மெத்தட். பட் இது வந்து அப்படி இல்லை, ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அப்பவே யூ கேன் ஏபிள் டு எக்ஸிக்யூட் தி கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, ஸோ உன்னோட அப்ளிகேஷனில் உன் ப்ரோக்ராமில் உங்களுக்கு ஒரு நெசசரி இருக்குது, என்னென்னா ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அப்பயே ஒரு லாஜிக் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா அந்த லாஜிக் கொண்டு போய் கன்ஸ்ட்ரக்டரில் வைங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அப்பயே அந்த லாஜிக்கே எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகே, இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் பெருசாக இந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்காது, பட் சில ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா அவங்க இண்டஸ்ட்ரியில் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க, கன்ஸ்ட்ரக்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க. During the object creation itself, we can able to execute the logic. So, I have seen, no, the logic நீங்கள் பார்க்குறீங்களா இப்போ, ஃபைன். ஓகே, தெரியுதுல்ல? சரி, ஓகே, இப்போ நான் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம், மெத்தடை கால் பண்ணுவோம். ஸோ நான் மெத்தடை கால் பண்ணுறேன், நான் ரன் பண்ணுறேன். ஸோ compare it again. So there is a error, right? Okay, so semicolon miss பண்ணிட்டேன். So every time when you're doing something just you have to save it and then you have to compare it again. So got it? See, 2 times I'm getting the output. The reason, during the object creation itself the constructor was called, upper output கிடைக்குது. After that when calling the method also you're getting the same output. So from this I have proved that the method can be executed only after creating an object. You have to call the method with the help of the object, then only the method can be executed. Whereas in the case of constructor, during the object creation itself we can able to execute the constructor. And another important thing is, since I said the method and the constructor are same, I mean it's kind of like a special method. Since I said compilers constructor is a kind of special method, you can see both are performing in the same way. அதுவும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அசஸ் பண்ணுது, கன்ஸ்ட்ரக்டர் அசஸ் பண்ணுது, அது ஸ்டாட்டிக் அசஸ் பண்ணால் அதுவும் அசஸ் பண்ணுது, ரெண்டுமே சேம் அவுட்புட் தான் கொடுக்குது. ஓகேங்களா, பட் த நெசசிட்டி ஆஃப் யூசிங் த கன்ஸ்ட்ரக்டர் டிபெண்ட்ஸ். எந்த டைமில் நீ கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுமோ அந்த டைமில் யூஸ் பண்ணிக்க. ஓகே, ஃபைன், காட் இட். திஸ் இஸ் வாட் an example of a user defined constructor.
அப்போது இந்த கன்ஸ்ட்ரக்டரே நீ கொடுக்கல, உங்கள் ப்ரோக்ராமில் இந்த கன்ஸ்ட்ரக்டரே இல்லை அப்படின்னா என்ன, இந்த ப்ரோக்ராமில் கன்ஸ்ட்ரக்டரே இல்லைன்னா உனக்கு எரராக வருது. எரர் வரும்போது தான் என்ன இந்த எரர் வருமா, இந்த டெஸ்ட்டு இல்லை, ஓகே தெர் இஸ் நத்திங், தெர் இஸ் நோ கன்ஸ்ட்ரக்டர் கால் டெஸ்ட், இது வரைக்கும் எரர் வருமா, வராது. என்ன ஆகும், T.amount மட்டும் எக்ஸிக்யூட் ஆகி அந்த அவுட்புட் மட்டும் வரப்போகுது. ஓகேங்களா, இல்லையா? இது ரன் பண்ணி பாருங்கள். அந்த ப்ரோக்ராம் தான் ஜாவா con2.java. இந்த டைம் நான் கன்ஸ்ட்ரக்டர் தூக்கிட்டேன், ரன் பண்ணுறேன், உங்களுக்கு எரர் வருதா, அவுட்புட் வருது. எரர் வரலையே, ஏன் வரலன்னா சின்ஸ் அங்கே கன்ஸ்ட்ரக்டர் இல்லைன்றதுனால என்ன இருக்கும், கம்பைலர் இஸ் கிரியேட்டிங் ஏ கன்ஸ்ட்ரக்டர் இயர். உங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் அதுவே கிரியேட் பண்ணிவிடும். ஆனால் அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து நோ இம்ப்ளிமெண்டேஷன் கன்ஸ்ட்ரக்டர், அதுக்குள்ளே எதுவுமே இருக்காது, பிளாங்கான கன்ஸ்ட்ரக்டர். அதனால் அந்த கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆனாலும் எந்த அவுட்புட்டும் உனக்கு கிடைக்காது. ஓகேவா? ஸோ எண்ட் ஆஃப் த டே உனக்கு எரரும் வராது, அவுட்புட்டும் வராது. ஆனால் உனக்கு அடுத்த கால் என்ன, மெத்தட் கால் பண்ணுறதுக்கு அதுக்கான அவுட்புட் உனக்கு வந்துடும். தட்ஸ் இட். ஸோ கைஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் clearly, this is called constructor. The one which is created by the compiler is called default constructor. Default constructor will not have any argument and does not have any method body. அதுக்குள்ளே எந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷனுமே இருக்காது. ஓகே, வேறஸ் யூசர் டிஃபைன் கன்ஸ்ட்ரக்டர் வந்து நீ கிரியேட் பண்ணலாம். யூசர் டிஃபைன் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுறனாவே கம்பைலருக்கு வேலை இல்லை, கம்பைலருக்கு அதை ரன் பண்ணுறது மட்டும் தான் வேலை, தவிர அதுக்கு இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் எல்லாம் கிரியேட்லாம் பண்ணாது. ஒன்ஸ் when user has created a constructor, அது விட்டு போயிட்டே இருக்கும். ஜஸ்ட் அந்த கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் ரன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும், கம்பைல் பண்ணிட்டு. constructor user create பண்ணனா compiler will create a constructor for you, but that is a dummy constructor that won't have any implementation, so you can't explain any output. By end of the day compile time error வராது, run time error வராது. That is the benefit of constructor. Okay, if you want to run a logic during the object creation itself அப்படினா you go for the constructor, you keep the logic inside the constructor, it is done. Okay, got it. So is an example for user defined constructor. So நான் இப்போ தான் அந்த எக்ஸாம்பிள் நான் டெலீட் பண்ணல. ஸோ this is example for user defined constructor. Okay, so you can also do the same thing what a method is doing. But constructor create பண்ணிங்கன்னா கண்டிப்பாக user name should be same, class name and constructor name should be same, and also you should not have return type இருக்கக்கூடாது. ஸோ ப்ளீஸ் மெத்தோட கன்ஸ்ட்ரக்டர் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. மெத்தடில் ரிட்டன் டைப் இருக்கும், இதில் மெத்தட் டைப் இருக்காது. நீங்கள் எப்போவுமே ரியல் டைமில் மெத்தட் மட்டும் தான் நிறைய யூஸ் பண்ணுவீங்க, கன்ஸ்ட்ரக்டர் ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க, பட் யூஸ் பண்ணுறதுக்கு நீடு இருந்தால் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? எப்போல்லாம் உனக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது லாஜிக் ரன் ஆகணுமோ அப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறது. ஓகே, ஃபைன். நவ் I'll go for the next example. See, I'm creating a constructor here. So I'm going to method and create பண்ணுறேன். சரி, நான் இம்ப்ளிமெண்டேஷன்லாம் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்ல லாஜிக்ஸ்லாம் வச்சு இம்ப்ளிமெண்டேஷன்லாம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தான் ஃப்ளோ புரிஞ்சிடுச்சுல, அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். So there is a constructor here, is a zero argument constructor, அதுக்குள்ள எந்த பேராமீட்டரும் இல்லை. ஸோ ஜீரோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா? zero argument constructor. So let me create another constructor here. Okay, but கண்டிப்பாக சேமாக இருக்கக்கூடாது, அங்கேயே ஜீரோ ஆர்குமெண்ட் இன்னொரு ஜீரோ ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி எ பேராமீட்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ ஒன் ஆர்குமெண்ட்டு, ஒரு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன், ஒரே ஒரு பேராமீட்டர். ஸோ ஒன் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இதில் அவுட்புட் என்ன வரும், ஒன் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். சப்போஸ் இப்போ ஐம் கோயிங் ஃபார் another constructor, integer a comma integer b. Let me go for two arguments. So two argument constructor. Okay, and if you want to run this program, என்ன பண்ணுவீங்க, you have to create an object, right? So test t is equal to new test.
ஸோ டி டாட் m1 கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு m1 மெத்தட் கால் ஆகிடும். ஸோ இந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும்? ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும். ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கால் நடக்குது. அந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போய் லேண்ட் ஆகுது? சின்ஸ் இட் இஸ் ஜீரோ ஆர்குமெண்ட், இட் இஸ் ஆல்சோ கோயிங் அண்ட் லேண்டிங் இன் ஜீரோ ஆர்குமெண்ட்டு. ஸோ ஜீரோ ஆர்குமெண்ட்டில் லேண்ட் ஆகும்போது அங்கே ஒரு ஜீரோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. ஸோ ஜீரோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அவுட்புட்டில் வரும். அதுக்கப்புறம் மெத்தட் யூஆர் காலிங் டி டாட் m1, அதுக்கப்புறம் m1 மெத்தட் வரும். ஓகேங்களா? ஸோ இதில் அவுட்புட் என்ன? ஜீரோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ன்றது கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகும் இஸ் அவுட்புட்டு. ஸோ இதில் உங்களுக்கு அவுட்புட் என்ன வரும்? m1 மெத்தட் அப்படிங்கிறது இதில் அவுட்புட்டு. ஓகேங்களா? got it. So let us run this constructor 3 பேர் வச்சுக்கலாம். Let us run this. So Java C constructor 3 Java. So I have done a mistake here again. Semicolon nakla. So compiled Java test ன்றதுதான் class name. So zero ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் m1 மெத்தட் வந்துருச்சுங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒன் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அங்கேயே போய் மாடிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜீரோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகாது. அட் அ டைம் நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் தான் கால் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருந்தீங்கன்னா ஸோ என்ன பண்ணலாம்? யூ கேன் கிரியேட் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ், நத்திங் ராங் இன் தட். ஃபார் சேம் கிளாஸ் யூ கேன் ஹேவ் n number ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், நோ இஷ்யூஸ் ஹியர். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? மறுபடியும் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டும் கிரியேட் ஆகும், ஒரு கன்ஸ்ட்ரக்டரும் கால் ஆகும். பட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஆப்ஜெக்ட்டுக்கு சேம் நேம் இருக்கக்கூடாது. ஸோ பேரை மாற்றிக்கிறேன். அங்கே டி இருக்குது, இங்கே T1 வச்சுக்கிறேன். ஸோ மறுபடியும் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. மறுபடியும் கால் ஆச்சுன்னா உனக்கு என்ன ஆகும்? இதே ஜீரோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான் மறுபடியும் கால் ஆகும். ஓகேங்களா? சின்ஸ் இங்கேயும் ஜீரோ ஆர்குமெண்ட் தான் இருக்குது, அங்கேயும் ஜீரோ ஆர்குமெண்ட் தான் இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு கால் தி parameter constructor அப்படின்னா that parameter constructor is one argument, so that it will expect a return value. ஏன்னா அங்கே இன்டிஜர் ஏன்னு ஒரு parameter இருக்குது. ஸோ it will expect some value there. அதனால் அந்த ஒன் ஆர்குமெண்ட்னால அது நீங்கள் ஒரு இன்டிஜர் வேல்யூ கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? அவுட்புட்டில் ஒன் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அவுட்புட்டாக உங்களுக்கு வரும். அந்த ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஒன் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் அவுட்புட் இயர். ஸோ சப்போஸ் உங்களுக்கு டூ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணணுமா? நோ இஷ்யூஸ், இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ டூ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ரெண்டு ஆர்குமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ ரெண்டு ஆர்குமெண்ட் கொடுங்க, ரெண்டுமே இன்டிஜர் ஆர்குமெண்ட் தான். ஸோ கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் என்ன வரும்? டூ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ன்ற அந்த அவுட்புட்டை இங்கே வரும். டூ ஆர்குமெண்ட். Got it. ஓகேங்களா? ஸோ let us run this. And one more thing I want to tell. See, இந்த மெத்தடை கால் பண்ணுறதுக்கு சார் நான் இந்த மெத்தட் வந்து இந்த டீன்ற அந்த ஆப்ஜெக்டேஷன் கால் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள் T1 T2 எவ்ரி டைம் you're creating an object, the object for the same class you can create a number of objects. That's not an issue at all, but the object name should be default. ஸோ அங்கே T இருந்தது, அப்புறம் T1 இருக்குது, அப்புறம் T2 இருக்குது. ஸோ இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இந்த மெத்தடை வந்து நான் T.m1 வச்சு தான் கால் பண்ண அவசியம் இல்லை. நான் T1.m1 கால் பண்ணாலும் எனக்கு சேம் அவுட்புட் தான் வரும். ஏன்னா மெத்தட்ன்றது அந்த எந்த ஆப்ஜெக்ட் நேம் வச்சாலும் நீங்கள் கால் பண்ணலாம் ஆஃப் த பர்டிகுலர் சேம் கிளாஸ். ஸோ T.m1னாலும் பிரச்சனை கிடையாது. யூ கேன் கால் இட், நோ இஷ்யூஸ். ஸோ அப்போ உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணாலும் உங்களுக்கு சேம் அவுட்புட் தான் வரும் மெத்தடை பொறுத்த வரைக்கும். பட் இந்த ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு பாஸ் அ வேல்யூ while calling the constructor. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் T is equal நியூ டெஸ்ட்னு வரும்போது ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும், இட் வில் கால் த ஒன் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். டெஸ்ட் T1 is equal நியூ டெஸ்ட்னு வரும்போது ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும், இட் வில் கால் ஒன் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். ப்ரீவியஸாக ஜீரோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், சாரி, ஃபஸ்ட்டு கால் பண்ணும்போது ஜீரோ ஆர்குமெண்ட், செகண்ட் கால் பண்ணும்போது ஒன் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். சின்ஸ் ஐ ஹேவ் பாஸ் ரிட்டர்ன் வேல்யூ ஆஃப் சின்ஸ் ஐ பாஸ்ட் பேராமீட்டர் வேல்யூ ஆஃப் 10, தட் இஸ் இன்டிஜர், உனக்கு ஒன் ஆர்குமெண்ட் கால் ஆகும். அதுக்கப்புறம் நான் பேராமீட்டர் வேல்யூ வந்து இன்டிஜர் வேல்யூ தான், பட் ரெண்டு வேல்யூ கொடுத்ததுனால உனக்கு டூ ஆர்குமெண்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் உங்களுக்கு கால் ஆகிடும். ஃபைன். ஸோ லெட் அஸ் ரன் திஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஜீரோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், அப்புறம் அந்த m1 மெத்தட், அப்புறம் ஒன் ஆர்குமெண்ட் கால் ஆச்சு, டூ ஆர்குமெண்ட் கால் ஆச்சு. அந்த மெத்தட் பாருங்கள், நம்ம வேறு ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணாலும் சின்ஸ் பிலாங்ஸ் டு சேம் கிளாஸ்ன்றதுனால உனக்கு அந்த மெத்தட் வந்து கால் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வாட் ஹவு த பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் will execute.
Okay, so in this video we have discussed about what is constructor and what is the purpose of a constructor. It is a special type of method. You can use it whenever it is really necessary for you to run a logic during the object creation itself. Okay, and also we have discussed about the default constructor. Okay, every time when an object is created, a constructor is called by default. Okay, since we are not creating any constructor there, compiler is creating a constructor for us. That is a no implementation constructor, so we are not having any impact on the output. That is the reason. And then we also created a user-defined constructor. Okay, and I have shown that while creating this is a user-defined constructor. While creating the constructor and while creating the object itself, the constructor was called and executed first, and then only the method call was happen, and then method output was executed second. Okay, and finally we had discussed about the parameter constructor. Okay, where there is a zero argument parameter, zero argument constructor, where there is one argument constructor, where there is two argument constructor. For executing all this constructor, we have to create an object separately, and also we have to call the constructor individually. Okay, so for the first time it is zero argument constructor we have called, and the second time we have called the one argument constructor by passing a value which is actually required for this. Now our integer value parameter we have to pass an integer value, then only the constructor will be called. Okay, அதுக்கப்புறம் two argument வச்சு நம்ம பார்த்தோம். Okay, இதுதான் வந்து parameter constructor. So these are all called parameters constructor. Okay, user defined parameter. Fine. So with this we have got some clear idea about what is constructor and how the constructor is executed and all these steps. Fine. Okay, now finally we will come to some discussion like so in the examples நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க. ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு ஒன் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. மெயின் மெத்தடில் நான் கிளாஸ் பண்ண ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி நான் கால் பண்ணுறேன். என்னென்னா ஒரு ஜீரோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரும் கால் பண்ணுறேன், ஒரு ஒன் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரும் கால் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட் என்னவாக இருக்கும்? வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ப்ரோக்ராம்? யோசிங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, யோசிக்க மாட்டாங்க, பிளைண்டாக என்ன சொல்கிறாங்க, எடுத்தோன்னே சார் கம்பைலர் போவோம், ஃபஸ்ட்டு போய் இந்த டெஸ்ட் டி இஸ் ஈக்குவல் நியூ டெஸ்ட்டு பார்க்கும், அங்கே ஜீரோ ஆகுமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரு உள்ளே இருக்கா போய் பார்க்கும், ஜீரோ ஆகுமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இல்லை. அடுத்து போவோம், டெஸ்ட் டி ஒன் இஸ் ஈக்குவல் டு நியூ டெஸ்ட்டு ஆஃப் 10, அந்த கன்ஸ்ட்ரக்டர் இருக்கா பார்க்கும், ஒன் ஆர்குமெண்ட் இருக்குது. ஸோ 10ன்ற வேல்யூ அந்த ஒன் ஆர்குமெண்ட்டுக்கு பாஸ் பண்ணிவிடும். அப்போ எனக்கு அவுட்புட்டுக்கு பி தி ஒன் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்றது தான் சார் எனக்கு அவுட்புட்டாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இது ஒரு மாதிரி ஆன்சர் வருது. இன்னொரு ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் ஃபஸ்ட்டு கம்பைலர் போய் பார்க்குது சார், டெஸ்ட் டி இஸ் ஈக்குவல் நியூ டெஸ்ட்டு. இந்த நியூ டெஸ்ட்டுங்கிறது ஆக்சுவலாக இந்த டெஸ்ட்டு வந்து ஜீரோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், ஜீரோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு ஒன்று வந்து இல்லவே இல்லை. அப்படி இல்லாததுனால கம்பைலரே எனக்காக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணோம் சார். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த கன்ஸ்ட்ரக்டர் நோ பாடி நோ இம்ப்ளிமெண்டேஷன், ஃபைன் சார், அது ஒன்றுமே வராது அவுட்புட்டில். பட் அடுத்த கன்ஸ்ட்ரக்டர் போய் கம்பைலர் வந்து பார்க்குது, இருக்குது, அதுக்கான வேல்யூவை பாஸ் பண்ணிவிட்டோம். அப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு ஒன் ஆகும் கன்ஸ்ட்ரக்டர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ ரெண்டு பேர் சொல்லும் போதும் அவுட்புட் வரும், ரெண்டு பேருமே அந்த ஒன் ஆகுமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் சொன்ன பர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, அது வந்து கன்ஸ்ட்ரக்டர் கம்பைலர் பார்க்கும் இல்லை, அதனால் அடுத்தது போய் பார்த்துட்டு இருக்குது, அதை ரன் பண்ணி விடுது. ஒன்று வந்து கம்பைலர் பார்க்கும் இல்லைன்னா அதையும் நமக்காக க்ரியேட் பண்ணணும், ஆனாலும் அது நோ இம்ப்ளிமெண்டேஷனால எனக்கு எந்த இம்பாக்டும் இல்லை அவுட்புட்டில், ஒன் ஆகுமெண்ட் மட்டும் தான் எனக்கு அவுட்புட்டில் வருது அப்படின்னு சொன்னாங்க. இது ரெண்டுத்துக்குமே they say that output is there in two perspectives, but the point is நம்ம தான் you may think that compiler search for zero argument, அதான் நான் இப்போ தான் சொன்னேன். அதெல்லாம் point is to throw error வரும். என்னன்னா inside the class if you are not declaring at least one constructor, then only default constructor is generated by the point compiler. So இந்த ஃபஸ்ட்டு சொன்னாங்க, செகண்ட் சொன்னாங்கல்ல ஒரு சில கூட்டம், என்னென்னா கம்பைலர் போய் பார்க்கும், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அந்த ஜீரோ ஆகுமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இல்லைன்னா அது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணி கொடுக்கும்னு சொன்னால, அப்படி ஒரு விஷயம் நடக்காது. ஏன்னா ஒரு கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஓகே, அதுக்குள்ளே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கூட இல்லை அப்படின்னா மட்டும்தான் அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது கம்பைலர் உனக்காக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணும், அதுதான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருந்தால் கூட அது ஒரு யூசர் டிஃபைன் கன்ஸ்ட்ரக்டராக இருந்ததுன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் தான், அது ஒரு யூசர் டிஃபைன் கன்ஸ்ட்ரக்டராக இருந்தது, நீ தான் கொடுத்துருக்க, அது ஜீரோ ஆக இருந்தாலும் சரி, ஒன் இருந்தாலும் சரி, டூ ஆக இருந்தாலும் சரி, எத்தனை ஆக இருந்தாலும் சரி, ஒரு யூசர் டிஃபைன் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று இருந்துச்சுன்னா கம்பைல் லீஸ்ட் பாதர் அபவுட் கிரியேட்டிங் கன்ஸ்ட்ரக்டர் ஃபார் யூ. அதை பற்றி கவலையப்படாது. எதுவுமே இல்லைனா தான் உனக்காக ஒன்று க்ரியேட் பண்ணும். ஆல்ரெடி ஒன்று இருக்குன்னா இட் வில் நெவர் கிரியேட். Okay, inside the class if you are not declaring at least one constructor, then only default constructor is generated by the compiler. நீ ஒன்று பண்ணிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஆல்ரெடி கொடுத்ததுக்கப்புறம் நீ நாட் எக்ஸ்பெக்ட் பண்ண compiler to create a default constructor for you. ஸோ ஓகேவா, அப்போ அந்த ஃபஸ்ட்டு சொன்ன ஆன்சரும் தப்பு தான்.
இல்லைனா அது எனக்காக ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு சொன்னதும் தப்பு தான். ஐ மீன் செகண்ட் சொன்ன ஆன்சர் எதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு யூசர் டிஃபைன் கன்ஸ்ட்ரக்டரை விட கம்பைலர் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணாது, வாய்ப்பே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அதேமாதிரி ஃபஸ்ட் ஒரு சொன்னார், ஒன்று இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்டர் போய் பார்க்கும், இல்லைனா விட்டுட்டு அடுத்து போய் செக் பண்ணணுன்னு. அதுவும் பண்ணாது, ஓகேவா? எரர் அடிக்கும், ஓகேங்களா? ஸோ அதுவும் பண்ணாது. என்ன எரர் வரும் அப்படின்னா அதுதான் பார்க்கும். லைக் அந்த கன்ஸ்ட்ரக்டரே ஒன்று இல்லாமல் நீ எது கால் பண்ணியிருக்க, ஓகேவா? ஸோ அது என்ன சொல்ல வரும், கன்ஸ்ட்ரக்டர்னு ஒன்று இல்லை, டெஸ்ட்டுன்னு ஒரு 0 கன்ஸ்ட்ரக்டர் இல்லை, இல்லாத கன்ஸ்ட்ரக்டர் ஏன் கால் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேனாட் ஃபைண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனை கொடுத்துரும். ஓகே, ஸோ உங்களுக்கு இது கன்ஃபியூஸாக இருக்குன்னா let us done this. So let it be the last program of this video. ஜஸ்ட் அந்த ஒரு சினாரியோ ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான், ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், ஒரு கன்ஸ்ட்ரக்டரு டெஸ்ட்டு, இது ஒரு 1 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரு, ஓகே. அதுக்குள்ளே ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. கன்ஸ்ட்ரக்டர், ஓகேங்களா? இப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன், டெஸ்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு நியூ டெஸ்ட்டு, ஓகே. அடுத்து டெஸ்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு நியூ டெஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து நான் 10 கொடுக்குறேன். ஸோ நான் என்ன கொஸ்டின் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு கொடுத்துட்டு என்ன ஆன்சர் வரும்னு கேட்டேன்னா, எனக்கு கிடச்ச 2 ஆன்சர் என்னன்னா, 2 பேருமே என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து கம்பேர் போவோம், இந்த டெஸ்ட்டுன்றதை பார்க்கும், டெஸ்ட்டுன்றது ஒரு 0 ஆகுமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் உள்ள இல்லை, அடுத்து பார்க்குது ஒரு 1 ஆகுமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, அதில் வேல்யூ வந்து இன்டிஜர் வேல்யூ. ஸோ இங்கே இன்டிஜர் வேல்யூ இருக்குது, இன்டிஜர் வேல்யூ அதுக்கு பாஸ் ஆகிடும், பாஸ் ஆகிறதுல இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், எக்ஸிக்யூட் ஆச்சா எனக்கு 1 ஆகுமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அவுட்புட் வந்துடும், ஃபைன், ஓகே, அவுட்புட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னதான் நம்ம பார்த்தோம். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து லைக் போய் பார்க்கும். இன்னொரு நண்பர் சொன்னது என்னென்னா, கன்ஸ்ட்ரக்டர் போய் செக் பண்ணோம், செக் பண்ணும்போது ஃபஸ்ட் லைனை பார்க்கும், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும், ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கால் இருக்குது, 0 ஆகுமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் போய் செக் பண்ணும்போது அந்த கன்ஸ்ட்ரக்டரே அங்கே இல்லைன்றதுனால டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கம்பைலர் எனக்காக கொடுக்கும், ஓகேங்களா? எனக்காக கம்பைலர் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் அது நோ எம்டி, அதில் இம்ப்ளிமெண்டேஷன் இல்லாதனால எனக்கு அதனால் எந்த அவுட்புட்டும் வராது. அடுத்தது போய் ரன் ஆகி அதனால் எனக்கு ஒரு அவுட்புட் வரும். ஸோ அப்போ அவுட்புட் வந்து 1 ஆகுமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் வேல்யூஸ் 10 அப்படின்னு வந்துடும் அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னார். நான் என்ன சொல்கிறேன், ரெண்டுமே தப்பு தான், ரெண்டுமே வராது, ஓகேங்களா? ஸோ எரர் தான் வரும். ஏன் எரர் வரும்னா, ஃபஸ்ட்டு சொன்னவர் என்னது, கன்ஸ்ட்ரக்டர் போய் செக் பண்ணணும், இல்லைன்னா அடுத்தது போய் செக் பண்ணணும் அப்படின்னார்ல. ஃபஸ்ட்டு எடுத்து அது எரர் பண்ணணும். என்னன்னா, நீ ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போதே அங்கே வந்து ஒரு 0 ஆகுமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இல்லாத போது அந்த கன்ஸ்ட்ரக்டர் நீ ஏன்டா கால் பண்ணுற அப்படின்னு எடுத்தோன்னு உனக்கு எரர் த்ரோ பண்ணுறோம். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கூட அது க்ரியேட் பண்ணி தராது. ஏன்னா நீ தான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிட்டியே. நீ ஒன்ஸ் அது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிட்டது 1ஓ 0 2ஓ ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறனாலே உனக்காக ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் ஆகாது. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு ஒரு 0 ஆகுமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுற இல்லாத ஒரு விஷயத்தை அப்படின்ட்டு ஒரு எரர் த்ரோ பண்ணும், ஓகேங்களா? ஸோ திஸ் ப்ரோக்ராம் will actually throwing an error. So constructor 4.java. ஸோ என்ன இருக்குது, கன்ஸ்ட்ரக்டர் டெஸ்ட் இன் கிளாஸ் டெஸ்ட் cannot be applied to the given types. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டரை வந்து அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை, இந்த டெஸ்டிங் கன்ஸ்ட்ரக்டரை அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை, ஓகேவா? ஸோ it will not accept that. ஸோ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்டே தூக்கிடணும். அங்கே தான் இல்லையே, இல்லாத போது நீங்கள் அதை போடுற தூக்கிடு. என்ன இருக்குது, ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் தான், 0 ஆகுமெண்ட்டில் 1 ஆகுமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான், தட்ஸ் இட், முடிஞ்சு போயிடுச்சு. அதோட முடிச்சுட்டு போயிட்டே இரு, காட் இட், அவ்வளோதான். இப்போ ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அவுட்புட் வரும். காட் இட், முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்த லாஸ்ட்டு இந்த ஒரு கொஸ்டின் கேட்க போய் மேபி உங்களை நான் கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு முறை நான் பொறுமையாக கவனிங்க, உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கொஸ்டினோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது அப்படின்னா, ஒரு யூசர் டிஃபைன் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது அப்படின்னா, டோன்ட் எவர் எக்ஸ்பெக்ட் தட் a compiler will create a default constructor for you if you called a default constructor.
ஐ மீன் ஜீரோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். நீ கால் பண்ணனா உனக்காக ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணணும், அதுதான் ஜீரோ ஆர்குமெண்ட் தானே, எனக்காக ஒன்று கிரியேட் பண்ணணும் தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது அப்படின்னா அந்த என்ன கன்ஸ்ட்ரக்டர் உள்ளே இருக்கோ அந்த கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் கால் பண்ணுங்கள். இல்லாத கன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் தான் த்ரோ பண்ணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து எரர் த்ரோ பண்ணாது எனக்கு ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோன்னு நம்பாதீங்க, அப்படி வராது. அதை சொல்ல வரது தான் கொஞ்சம் கதையாக நிறைய போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். End of the day, the constructor is over. Follow this example. You can even write it in your examination point of view, and you can even discuss when someone is asking for you in any interview or something. Okay, fine. Take care.